ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன மெனு விலாக் பார்க்கலாமா? ஸோ இவ்வளோ நாளாக எதுக்கு நான் விலாக் போடல அப்படின்னாக்கா, எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு வாய்ஸை சுத்தமாக போயிட்டு என்னால் சுத்தமாக பேசக்கூட முடியலன்றதுனால என்னால் வாய்ஸ் கொடுக்காதனால வீடியோ போடலை. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு வாய்ஸ் வந்திருக்கு. இதை நான் மேனேஜ் பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு தெரில, பட் ஓரளவுக்கு என்னால் இப்போ தான் பேச முடியுது. அதனால தான் போடுறேன். இன்றைக்கி மினி விலாக் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நானும் எங்கள் டேடியும் காலையிலே ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ அங்கே நிறைய மீன்லாம் வந்துச்சு, கடல் மீன் எல்லாமே. நாம் ஆல்ரெடி லால்பேட்டையில் இருக்கோம்னாக்கா, லால்பேட்டையில் எல்லா மீனும் டெய்லி காலையிலே ஃப்ரெஷ்ஷாக இறங்கிடும். அண்டு ஏரின்றதுனால இன்னுமே ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் கிடைக்கும். அதனால் அப்பா வாம்மா காலையிலே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால நான் அப்பா கூட இன்றைக்கி வெளியே கிளம்பியிருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, மீன், இறா இதெல்லாம் தான் வாங்க பிளான் பண்ணிட்டு போனோம். பட் அங்கே போய் பார்த்தாக்கா இது ஏதோ கோரா மீனா. இந்த தோல் மட்டும் அவ்வளோ மொத்தமாக இருந்துச்சு. அது எடுத்ததுக்கப்புறம் செம்ம சாஃப்டாக கறி மாதிரி இருந்தது. பட் இந்த ரெட் கலரில் இருக்கிறது நான் சென்னாவரை மீனுன்னே நினச்சிக்கிட்டேன். பட் அது சென்னாவரை இல்லையா, கிளிமூக்கு மீன். அதாவது சங்கரா மீனுக்கு சேர்ந்தவங்க, சங்கரா மீன் வகையை சேர்ந்தவங்க கிளிமூக்கு மீனுன்னாங்க. ஸோ இது ரெண்டுமே நானும் டேடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி வீட்டில் மீன் குழம்பு அண்டு கோரா மீன் வறுவல் அண்டு கிளிமூக்கு மீன் வறுவல், இது 2 தான் செய்ய போகிறேன். இதுதான் கோரா மீன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேம் நமக்கு சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. கறிலாம் ஒரு மீனுக்கு முள்ளு கூட கிடையாது மீனில், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் கிளிமூக்கு மீனுமே இருந்துச்சு. கறி மாதிரி செம்ம சாஃப்டாக இருந்தது. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் கடல் மீன்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான மீனாக வாங்கியிருக்கேன். ஏன்னா எப்போவுமே நம்ம சென்னாவரை நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அது வெளியே கொண்டு வருவாங்க. லால்பேட்டைன்றதுனால நமக்கு டெய்லி ஃப்ரெஷ் மீன் வரும், டிஃப்ரெண்ட் மீன்ஸ்லாம் வரும். நான் இன்றைக்கி லீவில் ஊருக்கு போனதுனால இதெல்லாம் பார்த்து வாங்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லால்பேட்டையாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.